T20 கிரிக்கெட்டில் ஒரு அணியின் வெற்றியை நிர்ணயிப்பது எதுவுமே டெத் பவுலிங்காக தான் இருக்கும். 16வது ஓவரில் இருந்து 20 ஓவர் வரை நடைபெறும் சம்பவங்கள்தான் ஆட்டத்தின் போக்கையே மாற்றும். குறிப்பாக ஒரு அணி சேசிங் செய்யும் போது டெத் பவுலிங் வீரர்கள் எப்படி வீசுகிறார்கள் என்பதை பொறுத்து வெற்றி வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் T20 உலகக் கோப்பையில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா தனியாளாக நின்று இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பை பல போட்டிகளில் காப்பாற்றியிருக்கிறார். லீக் சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்திலும் இந்திய வீரர் பும்ரா தான் வெற்றியை பெற்று தந்தார். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை T20 கிரிக்கெட் வரலாற்றில் டெத் பவுலிங்கில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார் என்று பார்த்தால் அதில் 3 இடத்தில் பும்ரா இல்லாத ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. அப்படி பும்ரா இல்லை என்றால் டாப் 3 இடத்தில் யார் இருக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். IPL மற்றும் உலகில் நடைபெறும் அனைத்து T20 போட்டிகளில் சேர்த்து இந்த பட்டியலில் வெளிப்பட்டிருக்கின்றது. இதில் முதலிடத்தில் இருப்பவர் CSK அணியின் ஸ்டார் வீரரும் இலங்கை வீரருமான மதீச பதிரனா. இவர் 44 இன்னிங்ஸ்களில் டெத் பவுலிங் வீசி 52 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். சராசரியாக 11 பந்துக்கு ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்கிறார். இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருப்பவர் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஷாகின் அப்ரிடி. இவர் 61 இன்னிங்ஸில் இறுதி கட்டத்தில் பந்து வீசி 50 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். சராசரியாக 15 பந்துகளுக்கு ஒரு முறை விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருப்பவர் இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங் தான். இவர் 53 இன்னிங்ஸ்களில் கடைசி கட்டத்தில் பந்து வீசி 46 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். 16 பந்துகளுக்கு ஒரு முறை ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். பும்ராவை விட ஹர்ஷ்தீப் சிங் தான் இந்த கட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். இதனால் அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் வாய்ப்பு வழங்க இந்திய அணி நிர்வாகம் யோசித்து வருகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.